மனிதன் வந்து ஒரே இடத்தில் வாழ்ந்து பழகக்கூடியவன் கிடையாது. மனுஷன்றவன் தொடர்ந்து மைக்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இந்தியாவில் இருக்கவன் ஐரோப்பா போவான், ஐரோப்பாவில் இருக்கவன் இந்தியாவுக்கு வருவான், சைனாவில் இருக்கவன் ஆஃப்ரிக்கா போவான், ஆஃப்ரிக்காவில் இருக்கவன் ஜப்பான் போவான். ஆஃப்ரிக்கா மாதிரி உள்ள நாடுகளில் என்ன பண்ணுவாங்க, மிருகங்களை வேட்டையாடுவது போல் போய் வேட்டையாடி மொத்தமாக பிடிச்சிட்டு 50 பேர் 200 பேரும் பிடிச்சி கொண்டு போய் கப்பலில் ஏற்றி அமெரிக்கா போன்ற நாடுகளில் வேலை செய்யறதுக்கு வச்சுப்பாங்க. 50கள் 60களில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச புதுசுலலாம் இங்கே வேலையே கிடையாது. 60களில் பார்த்தா மிகப்பெரிய பஞ்சம்லாம் வந்தது தமிழ்நாட்டில், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. சரியா? அப்போ தான் காமராஜர் தோற்று போனது காரணமே அதுதான். காமராஜர் என்ன சொன்னார், எலிக்கறி சாப்பிடுங்கன்னாரு. அரிசியில்னா என்ன பண்ண, வயலில் தான் எலியெலாம் இருக்குமே, எலியை பிடிச்சி சாப்பிட வேண்டியதுன்னு அப்படின்னு காமராஜரே இப்படி சொன்னார். ஆமாம், அதை சொல்லி தான் அண்ணா ஜெயிச்சது. 70கள் 80களில் நடந்த மைக்ரேஷன்லாம் எப்படி இருக்கும், இந்த ஊருக்கு போகிறோன்னு தெரியும், என்ன சம்பாதிப்போம் எப்படி சம்பாதிப்போம் எதுவுமே தெரியாது, அப்படி தான் போனாங்க. அதாவது அப்படி ஒரு மக்கள் வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் இருந்த அரசுகள் சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். முடிந்த அளவுக்கு பெரும்பான்மையான மக்கள் அந்த ஊரில் விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு தண்ணீரை அடையணும். அதுக்காக இந்த நாம் தமிழர் மாதிரியோ தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மாதிரி எல்லோரும் ஆடு மேய்ங்க எல்லோரும் மாடு மேய்ங்க உங்கள் ஊரை விட்டு எங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அமெரிக்காவுக்கு நிறைய டாக்டர்ஸ் இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து படித்த டாக்டர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் தேவைப்படுதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு ஃபிசிக்கல் லேபர் செய்ய நிறைய ஆள் தேவைப்படுதுன்னா என்ன அர்த்தம், இங்கே ஃபிசிக்கல் லேபர் செய்யக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே தான் வந்து மைக்ரேஷன் லேபர் வராங்க. இங்கேருந்து வர்றவன் இங்கே இருக்க அரசியலை மாற்றுவானா மாற்ற முடியாது. ஏன்னா அவன் என்ன யோசிப்பான்னா, இந்த வாழ்க்கை தர எனக்கு அங்கே கிடைச்சா நல்லா இருக்குமே. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் திரு டி.எஸ். கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வரங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உலக அளவில் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியலாக இருக்குது. இன்னொன்று ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது இந்த மைக்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இதுவரை நம்ம பார்த்த மைக்ரேஷன்ஸ் வந்து ஒரு 3 வகையான மைக்ரேஷனாக பார்க்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் மைக்ரேஷன். நேச்சுரல் மைக்ரேஷன்றது எப்படின்னா, மக்கள் வந்து ஒரு பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த ஏரியாவில் ஒரு பஞ்சம் வந்துடும். ஒரு வருஷம் ஃபுல்லாக மழையே இல்லாமல் போயிடும், எதுவுமே விளைச்சல் இருக்காது. இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களில். அப்போ என்ன நடக்கும்னா, வேறு வழி இல்லாமல் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுதான் சொல்கிறதே. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பஞ்சம் பிழைக்க போனாங்க அப்படிம்பாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நேரங்களில் ரொம்ப வயதானவர்களாக இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு கூட போக மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கேயே அந்த ஊர்லேயே இருந்து அவங்க அப்படியே செத்து போயிடுவாங்க. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக நகர்வது அப்படிங்கிறது நடக்கும். ஒரு நாட்டில் திடீர்னு ஒரு ராஜா படையெடுத்து வரான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது ரொம்ப பெரிய படை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த மக்கள் வந்து அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் போட்டபடி தூக்கிட்டு எல்லாம் வேறு ஊருக்கு போயிடுவாங்க. எதனால் இந்த 2 டைப் ஆஃப் அந்த நேச்சுரல் மைக்ரேஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நீங்கள் சிக்கினீங்கன்னா அடிமையாகிடுவீங்க. இப்போ மாதிரி கிடையாது. அரசர்கள் காலத்தில் உள்ள காலம், அதுக்கு முந்தின காலம்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ எவனோ ஒருத்தாங்க இங்கே தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, பார்ப்பாங்க யாருன்னு தெரியலையா, டக்குன்னு கையை காலை கட்டி கொண்டு போய் பக்கத்து ஊர் சந்தையில் விற்றுருவாங்க அடிமைகளாக. ஆமாம், அவனை யாருன்னு கூட இவன் பார்த்துருக்க மாட்டான். அவனை விட இவன் பலசாலியாக இருப்பான். இருந்தானா அப்படியே பிடிச்சி கட்டி போட்டு தூக்கி கொண்டு போய் பக்கத்து ஊரில் அடிமையாக விற்றுருவாங்க. பொம்பளையாக இருந்தால் கொண்டு போய் ப்ராஸ்டியூஷனுக்கு விற்றுருவாங்க. அப்போ கையில் காலில் சங்கிலியை போட்டு விட்ருவாங்க, எங்கேயும் போக முடியாது. இது ஒரு வகையான மைக்ரேஷனுக்கு காரணமாக இருந்தது. படையெடுப்புகள் இல்லைன்னா பஞ்சம். இதன் காரணமாக மக்கள் வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுவாங்க. படையெடுப்புன்றதே பிற்காலத்தில் வந்தது, மன்னர்கள் அதெல்லாம் வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி இருந்தது மைக்ரேஷன்றது வந்து நேச்சுரலாகவே ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மழையாக இருக்காது, இந்த வருஷம் ஓட்டிடலான்னு பார்ப்பாங்க, அப்பவும் ஒன்றும் முடியாது, அடுத்த வருஷமும் மழையும் வரல ஒன்றும் வரலன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த ஊரில் குடியிருக்க முடியாது, வேறு எங்கேயாவது இடம் தேடி போகன்ட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் வந்து ஆரம்ப கட்டத்தில் மைக்ரேஷன். 2வது கட்ட மைக்ரேஷன் வந்து இந்த மாதிரி மன்னர்கள் காலத்தில் நடந்த மைக்ரேஷன். அதுக்கப்புறம் இந்த மைக்ரேஷன் எப்படின்னா, அதுலேயே செகண்ட் பார்ட்டாக வந்தது
காலனி ஆதிக்க காலங்களில் வந்து ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் அப்படின்னா பார்த்தா என்னென்னா ஊரில் வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருப்பாங்க, ரொம்ப கடன் தொல்லையில் இருப்பாங்க. அப்போ நான் காசு தரேன், உன் பிள்ளைங்க 2 பேரை கொடுத்துறியா அப்படின்னு கேட்பாங்க. பாப்பா கடன் இருக்குது, இந்த காசை வாங்கி கடன் அடைச்சிடலாம், நான் அடைச்சிட்டு 2 பிள்ளைய கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதை கப்பலில் ஏற்றி வேறு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் கூலி வேலையாக போட்டுருவாங்க. இங்கே மாதிரி இருந்தால் ஆப்பிரிக்கா மாதிரி உள்ள நாடுகளில் என்ன பண்ணுவாங்க, மிருகங்களை வேட்டையாடுவது போல் போய் வேட்டையாடி மொத்தமாக பிடிச்சிட்டு 50 பேர் 200 பேரும் பிடிச்சி கொண்டு போய் கப்பலில் ஏற்றி அமெரிக்கா போன்ற நாடுகளில் வேலை செய்யறதுக்கு வச்சுப்பாங்க. அதாவது இந்த காலனி ஆதிக்க காலம் வந்து எப்படி வருது அப்படின்னா, தொழில் முன்னேற்றம் வருது, தொழிலில் மாற்றங்கள் வருது, வேலைகள் சுலபமாகுது. ஆனால் உற்பத்தி அதுக்கு ஏற்ற அளவுக்கு வேறு எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ண முடியல. அப்போ உற்பத்தி பண்ணணுன்னா ஆட்கள் வேணும்னா என்ன பண்ணுறது, வேறு நாடுகளில் போய் மக்களை பிடிச்சி அடிமையாக கொண்டு வந்து, அந்த காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் பூரா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஆப்பிரிக்காவில் ஆளை பிடிச்சி கொண்டு போய் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா போன்ற இடங்களில் விட்டு அவனை விவசாயம் பண்ண வச்சு, அந்த விவசாயத்தில் வந்த பொருளை கொண்டாந்து அவங்க ஊரில் பயன்படுத்திப்பாங்க. இது ஃபோர்ஸ்டு லேபர் மைக்ரேஷன். இப்போ நடக்கிறது வந்து இப்போ அதாவது போஸ்ட் கலோனியல் பீரியட் அப்படிம்பாங்க. 1950களுக்கு பிறகு உள்ள காலத்தை வந்து போஸ்ட் கலோனியல் பீரியட் அப்படிம்பாங்க. இந்த போஸ்ட் கலோனியல் பீரியடில் போகிற என்ன நடக்குது அப்படின்னா, மைக்ரேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை தேடி மைக்ரேட் ஆகுது. இந்த 3வது மைக்ரேஷனும் முதல்ல சொன்ன நேச்சுரல் மைக்ரேஷனும் கிட்டத்தட்ட ஒன்று. ஆனால் முதல்ல சொன்ன அந்த நேச்சுரல் மைக்ரேஷனில் பார்த்தோம்னா அவங்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது, எங்கே போகிறோன்னே தெரியாமல் போவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்டு மைக்ரேஷன் வந்து எங்கே போகிறோன்னு தெரிஞ்சு போவாங்க. புரியுதா? இப்போ கொஞ்சம் 80களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கேருந்து சிங்கப்பூர், மலேசியா போவாங்க. தெரியும் அங்கே போனால் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது, நம்மளோட ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்க போகுது எல்லாம் தெரிஞ்சு தான் போவாங்க. ஆனாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு தயாராக தான் போவாங்க. அது கிட்டத்தட்ட இந்த ஃபோர்ஸ்டு லேபர் மைக்ரேஷனுக்கு நெருக்கமாக இருந்தாலும் அது வந்து ஒரு சாய்ஸ் தான். அது வேணும்னா போகலாம், வேணான்னா போக வேண்டாம் அப்படின்னு. இப்போது இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு கொஞ்சம் ஒர்க்கு என்விரான்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, இப்போ வந்து ஒருத்தனை கூப்பிட்டு நீ அமெரிக்கா போறியா அப்படின்னு கேட்டால், முதல்ல என்ன வேலைன்னு சொல்லு, எவ்வளோ சம்பளம்னு சொல்லு, இதெல்லாம் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் போவான். ஆனால் 80களில் போனவங்க அப்படிலாம் போனது கிடையாது. 60, 70களெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாம்பே போவாங்க, ஏன்னா இங்கே வேலை இருக்காது. 50கள் 60களில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச புதுசுலலாம் இங்கே வேலையே கிடையாது. 60களில் பார்த்தா மிகப்பெரிய பஞ்சம்லாம் வந்தது தமிழ்நாட்டில், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. சரியா? அப்போ தான் காமராஜர் தோற்று போனது காரணமே அதுதான். காமராஜர் என்ன சொன்னார், எலிக்கறி சாப்பிடுங்கன்னாரு. சாப்பாடு வழி இல்லை, அரிசி இல்லை. அரிசி இல்லைன்னா என்ன பண்ண, வயலில் தான் எலியெலாம் இருக்குமே, எலியை பிடிச்சி சாப்பிட வேண்டியதுதானே அப்படின்னாரு. எலியை பிடிச்சி சாப்பிடுவாங்களான்னா சாப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதை வந்து ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாதுல்ல. காமராஜரே இப்படி சொன்னார். ஆமாம், அதுக்கான தரவுகள் இருக்குது. இருக்குது. அதை சொல்லி தான் அண்ணா ஜெயித்தது. அண்ணா ஜெயித்ததே அதுக்கு எதிர் பிரச்சாரம் வச்சு தான். 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், அல்லது குறைந்தபட்சம் 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தான் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறாங்க. அதையும் இந்த 1 ரூபா அரிசி அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஆமாம், 1 ரூபாய்க்கு 3 படி, அப்போ வந்து கிலோ கிடையாது, படி அரிசின்னு தான் சொல்லுவாங்க. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படிங்கிறது தான் அவரோட அந்த தேர்தல் முழக்கமாக இருந்தது. ஸோ அப்போ வந்து எல்லோரும் எங்கே போவாங்கன்னா பாம்பே போவாங்க. பாம்பே போனோன்னா போர்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏதாவது ஒரு கூலி வேலை பார்த்து சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த காலகட்டங்களில் 50கள் 60கள் 70கள் 80களில் நடந்த மைக்ரேஷன்லாம் எப்படி இருக்கும், இந்த ஊருக்கு போகிறோன்னு தெரியும், என்ன சம்பாதிப்போம், எப்படி சம்பாதிப்போம் எதுவுமே தெரியாது, அப்படி தான் போனாங்க. அதாவது அப்படி ஒரு மக்கள் வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் இருந்த அரசுகள் சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அவங்களுக்கு சரியான தொழில் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருக்குது அப்படின்னா எப்போ அதை எதை வச்சு நம்ம கணிக்கலாம் அப்படின்னா, அந்த மக்கள் வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஊரில் பிறந்தான்னு வைங்களேன், அந்த ஊர்லேயே பிறந்து அந்த ஊர்லேயே வளர்ந்து அங்கேயே படிச்சுன்னா அவன் என்ன ஆசைப்பட்றானோ அந்த படிப்பு. ஒருத்தன் திடீர்னு எம்எஸ்சி ஜியாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்றான்,
திருநெல்வேலியில் தான் பிறந்திருக்காங்கன்னா திருநெல்வேலியே எம்எஸ்சி ஜியாலஜி படித்து அதுலேயே ஆராய்ச்சி பண்ணி அங்கேயே அந்த வேலையில் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் அவனுக்கு இருக்கணும். அது வந்து ஒரு யூட்டோப்பியன். அப்படி ஒன்று நடைமுறையில் செய்யவே முடியாது. ஆனால் முடிந்த அளவுக்கு பெரும்பான்மையான மக்கள் அந்த ஊரில் விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு தன்னிறைவு அடையணும். அதுக்காக இந்த நாம் தமிழர் மாதிரியோ தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மாரி எல்லோரும் ஆடு மேய்ங்க, எல்லோரும் மாடு மேய்ங்க, உங்கள் ஊரை விட்டு எங்கேயும் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து வேறு வழி இல்லாமல் செய்கிற தொழில். சரியா? என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அந்த படிப்பு அதுக்கு தகுந்த வேலைகளோடு அங்கேயே வாழ்ந்து அங்கேயே சாகிற வரை அங்கேயே இருக்கிற அளவுக்கு வளர்ச்சி பரவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஒரு நல்ல அரசாங்கம்னு அர்த்தம். எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வேறு இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறாங்கன்னா இருக்கிறதுலே மோசமான அரசாங்கமாக நடக்குதுன்னு அர்த்தம். 50களில் 60களில் அப்படி தான் இருந்தது. அதனால தான் எல்லாம் மைக்ரேட் ஆனாங்க. 70களுக்கு அப்புறம் அந்த மைக்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சி 80களில் வரும்போது இந்தியாவுக்குள்ளேயே மைக்ரேட் ஆகிறத விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகலாமே அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்போவும் கேரளாவில் பாருங்கள் 60 முதல் 70% பேர் வெளிநாட்டுக்கு தான் போகணுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு இல்லை. ஒன்று வெளிநாட்டுக்கு போகணுன்றாங்க, இல்லைன்னா தமிழ்நாடு மற்ற இடங்களில் வந்து டீ கடை வைக்கணும்னு வராங்க. தமிழ்நாடு வந்து அப்படி இல்லை. தமிழ்நாட்டிலையும் மைக்ரேட் ஆகுறாங்க. எப்படி மைக்ரேட் ஆகுறாங்க? டாக்டரு இன்ஜினியராக மைக்ரேட் ஆகுறாங்க. உடல் உழைப்புக்காக மைக்ரேட் ஆகலை. 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்கில்டு லேபர் மைக்ரேஷன் வேறு, ஃபிசிக்கல் லேபர் மைக்ரேஷன்றது வேறு. ஃபிசிக்கல் லேபர் மைக்ரேஷன்னா நான் அந்த ஊருக்கு போய் என் உடலால் உழைப்பை கொடுத்து அதன் மூலமாக காசு. ஸ்கில்டு லேபர்னால் அவங்க வந்து ஸ்கில்டுன்னு சொல்கிறத விட கூட தப்பு, குவாலிஃபைடு லேபர்னு சொல்லலாம். குவாலிஃபைடு ப்ரொஃபஷ்னல்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க கரெக்டாக சொல்கிறதா இருந்தால். ஏன்னா ஸ்கில்டுனா என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு வந்து பைக் ரிப்பேர் பண்ண தெரியும் அப்படின்னா அவர் குவாலிஃபைடு மெக்கானிக் கிடையாது, அவர் ஸ்கில்டு லேபர். அவர்கிட்ட போய் ஒருத்தர் வேலைக்கு சேருவார்ல, பைக்கை ரிப்பேர் பண்ண தெரியாது, ஆனால் ஏதாவது ஒரு வேலை கொடுக்குன்னு அவர்கிட்ட போய் சேர்றாருல, அவர் வந்து அன்ஸ்கில்டு லேபர். கொஞ்சம் நாளில் அந்த ஸ்கில்லை வளர்த்துப்பார். இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாருன்னா அவர் குவாலிஃபைடுன்னு அர்த்தம். அது பிஇயாக இருக்கலாம், டிப்ளமோவாக இருக்கலாம். அவங்க வந்து குவாலிஃபைடு, ஒரு குவாலிஃபிகேஷனோட அந்த ட்ரேடில் இருக்கிறவங்க. இன்னொருத்தர் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணதுனால அந்த லேபரில் இருக்கிறவங்க. புரியுதுங்களா? ஆனால் அப்போ ரெமுனரேஷன் பேமெண்ட்டுன்றதை பார்த்தோம்னா இந்த ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபருக்கு வந்து அந்த ஊதியம் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. இடத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து மாறும். ஆனால் குவாலிஃபைடு லேபராக இருந்தாங்கன்னா அவங்களோட பேமெண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் லிமிட்டில் இருக்கும். டிப்ளமோனா இவ்வளோ சம்பளம் இருக்கும், இன்ஜினியரிங்னா இவ்வளோ சம்பளம் அப்படின்னு அது ஃபிக்ஸ் ஆகும். அப்போ இங்கேருந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட் ஆகிறாங்களன்னா ஆகிறாங்க. எங்கே போகிறாங்க? கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகிறாங்க. போகிறவங்களாம் எப்படி போகிறாங்க? டாக்டர்ஸாக போகிறாங்க, இன்ஜினியர்ஸாக போகிறாங்க, சாஃப்ட்வேருக்கு போகிறாங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போகிறாங்க, இந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு லேபர் வராங்க. அதைத்தான் வந்து இப்போ நிறைய பேர் அரசியல் படுத்தணும். அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா இங்கே நம்மளுடைய அரசியல் மாறிடும், அவங்களோட சங்கீத்தனமான சிந்தனை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து என் வேலைக்காரனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், இல்லை என் வேலைக்காரன் என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வேலைக்காரன் வெள்ளையாக இருக்கானா கருப்பாக இருக்கானான்றது முக்கியம் இல்லை. ஒரு முதலாளி வேலைக்காரனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்மளும் அவனை மாதிரி மாறணும்னு ஆசைப்படுவானா? இல்லை வேலை செய்கிறவன் முதலாளியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்ம முதலாளி மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவானா? முதலாளி மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவான். அப்போ இவங்க சொல்கிறதே பாயிண்ட்டே தப்பாக இருக்குல்ல. அவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா இங்கே இருக்க அரசியல் மாறிடும்னு. ஆக்சுவலாக இங்கே இருக்க அரசியல் மாறாது. இந்த லேபராக வந்தான்ல, அவங்க ஊர் அரசியல் மாறும். அவன் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போவான். ஊருக்கு போனால் அவங்க ஊரில் இருக்க அவன் பூரா பேசிகிட்டு இருப்பான். மோடி எவ்வளோ பெரிய கில்லாடி தெரியுமாடா, போடா லூசு பயல அப்படிமா. இவங்கேருந்து லீவுக்கு போனவன், என்னடா பேசுகிறேன், லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீங்களாம் மோடிக்கு ஓட்டு போட்டு தானே நாசமாக போயிருக்கீங்க,
அங்கே போய் நான் வேலை பார்க்குறேன்ல, அந்த ஸ்டேட்டில் யாரும் மோடிக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. மோடி கட்சி டெபாசிட் கூட வாங்காது. ஆனால் அவன் தான் டாப்பில் இருக்கிறான் அப்படின்னா அவன் அங்கே போய் சொல்லுவான். புரியுதா? இந்த ஒரு படத்தில் கூட நம்ம சொல்லுவோம், இந்த பார்த்துருப்போம். அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை, வடிவேலு பார்த்திபன் படம். இங்கே தான் இங்கே தான் இதுக்கு பேர் பஸ்ஸு, துபாயில் இதுக்கு பேர் குப்பலாரி அப்படின்னால ஃபேமஸான இந்த துபாய் காமெடி ஒன்று வந்து துபாயில் கூட வேலை பார்த்துன்னு சொல்லுவார். அதை சொல்ல இது இங்கே தான்டா இதுக்கு பேர் பஸ்ஸு, துபாயிலலாம் இதுக்கு பேர் குப்பலாரி அப்படின்னு. அதே மாதிரி தான் அவன் அங்கே போய் சொல்லுவான், டே இங்கே தான்டா இதுக்கு பேர் பஸ்ஸு, தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் குப்பலாரிடா, குப்பலாரியே இதை விட நல்லா இருக்கும்டா அப்படின்னா அவன் அங்கே போய் சொல்லுவான். இப்போ அந்த 80களில் சிங்கப்பூர் போனவெல்லாம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, சிங்கப்பூர் எப்படி இருக்கும் தெரியுமா, அது அப்படி இருக்கும் தெரியுமா, இப்படி இருக்கும் தெரியுமா, நீங்கள் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. வெளிநாடுகளுடைய பெருமைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தானே இங்கேருந்து போகிறவன் அவங்க ஊரில் போய் பேசுவான். புரியுதா? எப்போதுமே ஒரு ஊருக்கு மைக்ரேஷன் லேபர் வராங்க, ஃபிசிக்கல் மைக்ரேஷன் லேபர் வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். குவாலிஃபைடு லேபர் மைக்ரேஷன் ஒரு இடத்துக்கு நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல மேன் பவர் குறையுதுன்னு அர்த்தம். குவாலிஃபைடு மேன் பவர் குறையுதுன்னு அர்த்தம். அமெரிக்காவுக்கு நிறைய டாக்டர்ஸ் இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்கன்னா, அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து படித்த டாக்டர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் தேவைப்படுதுன்னு அர்த்தம். புரியுதா? அதே இது தமிழ்நாட்டுக்கு ஃபிசிக்கல் லேபர் செய்ய நிறைய ஆள் தேவைப்படுதுன்னா என்ன அர்த்தம், இங்கே ஃபிசிக்கல் லேபர் செய்யக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லாருமே வந்துட்டு அந்த ஐடி செக்டர் அது மாதிரி. இல்லைம்மா, நான் இப்போ குடியிருக்கிற ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போ வந்தேன்னா 2006 வந்தேன். கல்யாணம் ஆன உடனே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடியே அந்த வீடை வாடகைக்கு எடுத்தேன். அப்புறம் கல்யாணம் ஆன உடனே அங்கேயே குடியேறிட்டேன். இப்போ 2025 19 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன். வேறு ஃப்ளாட்டுக்கே மாறவே இல்லை. இன்னும் வாடகை கொடுத்துட்டு தான் வச்சுக்கிங்க. அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரே ஃப்ளாட்டில் ஒரே ஏரியாவில் நான் குடியிருக்கேன். நான் பலரை பார்த்துருக்கேன் அந்த ஏரியாவில். எங்கள் வீட்டிலே வேலை பார்த்த மெய்டெல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கொத்தனார்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அயன்கார அம்மாலாம் இருக்காங்க. அந்த அயன்கார அம்மாவோட பையன் ஹுண்டாயில் வேலை பார்க்குறாப்புல. இப்போ எங்கள் வீட்டில் லேபராக ஒரு மெய்டு ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு எம்ஏ முடிச்சுட்டு கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு பொண்ணு டிப்ளமோ முடிச்சுட்டு மறைமலை நகரில் ஒரு ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாங்க. நான் கொத்தனார்னு ஒருத்தர் சொன்னேன்னு, அவர் பையன் பிஇ முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ அந்த பெற்றோர்கள் செஞ்ச வேலையெல்லாம் இருக்குல்ல, அந்த வேலைக்கு இப்போவும் ஆள் வேணும். நமக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கே அந்த வேலைக்கு ஆள் வேணும். எனக்கு சொல்ல புரியுதுங்களா? இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தங்க மெய்டாக ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவங்க பொண்ணுங்கள்லாம் 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லோரும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இப்போ வீட்டு வேலை செய்ய ஆள் வேணும். சரியா? ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம். இப்போ இந்த கொத்தனார்னு ஒருத்தர் சொன்னேனே, இப்போ அவர் பையன் வச்சுருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்க கொத்தனார் வேணும். சித்தாள் கொத்தனார்லாம் இப்போ அவங்க அவரோட கம்பெனிக்கு வேணும். இப்போ அயன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, அந்த அம்மாவோட பொண்ணு இப்போ ஐடிக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். பொருளாதாரத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு வளர்ந்துட்டோன்னு அர்த்தம். சரியா? நமக்கு வந்து லேபர் வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு இருந்தால் என்ன அர்த்தம்னா, நம்ம ரொம்ப மோசமான நிலையில் இந்த ஸ்டேட் இருக்குன்னு அர்த்தம். 1500 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு மெய்டுக்கு, அந்த அம்மாவை நிப்பாட்டிட்டேன். ஏன் நிப்பாட்டிட்டேன்னா, இன்னொருத்தி 1000 ரூபாய்க்கு வரேன்னு சொன்னாங்க, அதனால் அதை நிப்பாட்டி 1000 ரூபாய்க்கு வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மெய்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 3000 ரூபா கொடுத்தாலும் ஆள் வரல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த ஏரியாவில் எல்லோரும் படித்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அடுத்த லெவல் போயிட்டாங்கன்றது சந்தோஷம் தானே. அப்போ நமக்கு அந்த இடத்துல அந்த வேலையை செய்ய ஆள் வேணுமே. அங்கே தான் அந்த மைக்ரேஷன் லேபர் வராங்க. இப்போ ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்குமான அந்த மைக்ரேஷன் பின்னில் கூட அரசியல் என்ன சார்? ஆஃப்ரிக்காவில் வந்து மைக்ரேஷன் கிடையாது, அது வந்து ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன். அது நம்ம ஏற்கனவே சொன்னது, ஸ்லேவ் லேபராக பிடிச்சிட்டு போகப்பட்டவர்கள். அந்த மைக்ரேஷனை வந்து நம்ம வேறு எது கூடமே கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப உலகத்தின் வரலாற்றில் மிகப்பெரிய சோகம் அது. ஸோ இங்கே அரசியல் செய்யக்கூடியவர்கள் அரசியலுக்காக என்ன வேணால் பேசுவாங்க, எப்படி வேணால் பேசுவாங்க. சரியா?
பார்க்குறேன் சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் கூட அந்த நார்த் இந்தியன்ஸை வேலைக்கு வைக்கிறாங்க. என்னடா சம்பளம்னு கேட்டோம்னா 8,000 ரூபான்றான். 5,000 ரூபாய், 7,000 ரூபாய், 8,000 ரூபாய் சம்பளம். தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்கன்றான். சாப்பாடு எப்படா கொடுப்பாங்கன்னா, கொடுப்பாங்க, நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுப்போம் அப்படின்றான். அவனுக்கு இது பெரிய சம்பளமாக தெரியுது. 2007-8 பீரியட்லன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து சர்வேக்காக போயிருக்கோம் பீகாருக்கு. அங்கே பார்த்தா ஒரு ரிமோட் பிளேஸ் அது. நாங்கள் வண்டியில் இப்போ கிராஸ் ஆகும்போது பார்த்தா என்னடா ஒரு ஆள் துப்பாக்கியோட உட்காந்துருக்கான்னு நிப்பாட்டி போய் கேட்டான். என்னென்னு பார்த்தா வயசான தாத்தா தான் ஒருத்தர். ஒரு அந்த ஏர் கன் மாதிரி ஒரு கன்னை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. என்ன தாத்தா இங்கே உட்காந்து எனக்கு ஹிந்தி தெரியாது. அந்த டிரைவரை வச்சு தான் பேசணும். பேசும்போது என்னன்னா, அங்கே ஒரு பூத் இருக்குது, யாரும் ஓட்டு போட வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லி எனக்கு உட்கார வச்சுருக்காங்க. எத்தனை நாளாக உட்காந்துருக்கீங்கண்ணா? அது ஒரு வாரமாக நான் எனக்கு தான் டியூட்டி, மொத்தம் 10 நாள் டியூட்டி இங்கே தான் இருக்கணும் நான் அப்படின்னு. சரி, எலெக்ஷன் ஒரு நாள் தானே, எதுக்கு 10 நாள் என்னன்னு ஒன்றும் புரியல. சரி, எவ்வளோ சம்பளம்ண்ணா? 500 ரூபா அப்படின்னு. பரவாயில்லப்பா அப்படின்னு. ஏடா 10 நாளைக்கு சேர்த்து 500 ரூபாயா? 10 நாளைக்கு சேர்த்து 500 ரூபா சம்பளம். 24 ஹவர்ஸும் அவர் அங்கே தான் உட்காந்துருக்கணுமா? அப்போனா அங்கே லேபர் எவ்வளோ சீப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். காரணம் வேறு வேலை கிடையாது, வேறு வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. இன்னொரு பையன் ஒருத்தர் வந்து இப்போ பார்க்குறோம், இந்த அர்பன் கம்பெனி இந்த இதிலலாம் வராங்கல்ல, இந்த டாய்லெட் கிளீனிங் எல்லா வேலைக்கும் வராங்க. அதில் வர பசங்க எல்லாருமே பெரும்பாலும் வட இந்திய இளைஞர்கள் தான் வராங்க. ஊருக்கு எப்போ போவேன் அப்படின்னு கேட்டால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன்றான். எப்படி போவேன்னு கேட்டால் ஃப்ளைட்டில் போவேன்றான். என்னடா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவேன்றான், ஆனால் ஃப்ளைட்டில் போவேன்றியா, ட்ரெயினில் போகலாம்லன்னு. அது சொன்னால் ட்ரெயினில் போனேன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டாக போயிடும், நானே போகிறது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அதனால் 15,000 ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு ஃப்ளைட்லேயே போயிடுவேன். வித்தியாசமாக இருக்குது. அவன் என்ன சொன்னான், எனக்கு 2,500 5,000 ரூபா டிக்கெட்டில் நான் போயிட்டு வந்துடலாம். நான் போயிட்டு வர அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 நாள், அங்கே ஒரு 3 நாள் காலி ஆகிடும் ட்ராவல்லையே. அதுபோல் நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன்னா மொத்த ட்ராவல் டைமே எனக்கு ஒரு நாள் தான். நான் போகிறதே ஒரு வாரம் லீவில் தான் போவேன். அந்த ஒரு வாரத்தில் 3 நாள் 6 நாள் போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு நாள் தானே இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு தானே போகணும். ஒரு வாரம் தானே சார் லீவு சொல்ல முடியும், இல்லை 10 நாள் லீவு சொல்லலாம், இல்லைனா வேலையை விட்டு போன்றுவார் முதலாளியே. அப்புறம் நான் திரும்ப வந்து எங்கே வேலை தேடுறது? ஸோ அவங்கவுங்க ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க. அவன் 15 30,000 செலவு பண்ண தயாராக இருக்கிறான்னா அதுக்கு எவ்வளோ சேர்த்து 3 வருஷம் உட்காந்து சேர்க்குறான் அவன் அந்த காசை. அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மைக்ரேஷன் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே நடக்குது அப்படின்னா நம்ம ஏரியாவிலேருந்து வேறு ஒரு மைக்ரேஷன் நடந்திருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஒருத்தர் கொத்தனாராக இருந்த ஒரு பையன் வந்து இன்ஜினியர் ஆகுறாரு, அவர் ஃபாரின் போயிடுவார், இல்லைனா அவர் இங்கேயே ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு கொத்தனார் வேலைக்கு ஆள் வேணும்னா ஆள் இல்லை. அப்போ இந்த மாதிரி வெளியே இருந்து வரவனை தான் வச்சுக்கணும். வெளியே இருந்து வர்றவன் இங்கே இருக்க அரசியலை மாற்றுவானா மாற்ற முடியாது. ஏன்னா அவன் என்ன யோசிப்பான்னா, இந்த வாழ்க்கை தரம் எனக்கு அங்கே கிடைச்சா நல்லா இருக்குமே. இப்போ அந்த உதாரணம் தான் நான் சொன்னது. சிங்கப்பூர்லேருந்து வந்தவன்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கான், இங்கெல்லாம் என்னடா கவர்மெண்ட்டு, அங்கே கவர்மெண்ட் எப்படி சூப்பராக இருக்குது தெரியுமா, அதானே சொல்கிறேன். இங்கேருந்து சிங்கப்பூரில் போய் நீங்களாம் என்னடா கவர்மெண்ட் வச்சுருக்கீங்க, எங்கள் ஊரில் பாடுறா அப்படின்னா எவனா போய் பேசுகிறான். அங்கே பொருளாதாரத்தை எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் மைக்ரேட் ஆவான். மைக்ரேட் ஆனவன் அந்த இடத்த பற்றி அதை போலவே என்னுடைய ஊர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தான் ஆசைப்படுவான். என் ஊர் மாதிரியே நான் பொழைக்க போன இடம் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். ஏன் ஆசைப்பட மாட்டான்னா, என் ஊரே நாரி போய் கிடக்குது, பொழைக்க வந்த இடமும் இதே மாதிரி நாரி போன இடமா இருந்தால் என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? ஆவரேஜாக வந்து பீகார்லலாம் ஒரு நாள் கூலின்றதே 100லேருந்து 150 ரூபாய்க்கு மேலே கிடையாதான். 100 ரூபாயை வச்சுட்டு என்ன சாப்பிட முடியும், எப்படி வாழ முடியும்? அங்கே அதுக்கும் மேலே வந்து அங்கே ஜனத்தொகை ஒரு வீட்லேயும் பார்த்தா 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்கன்னு இப்போவும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே துபாயில், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் இப்போவும் வீட்டில் 5 பிள்ளை 10 பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த 5 பிள்ளை 10 பிள்ளைன்ற கதையெல்லாம்
என் ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷனோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தீவிரமாக அதாவது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு எடுத்தால் தான் 5க்கு மேற்பட்ட எண்ணிக்கை இருக்கிற வீடெல்லாம். என்னோடய ஜென்ரேஷன் வரும்போது வீட்டுக்கு 2 பேர் 3 பேருக்கு மேலே கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் என் செட்டிலெல்லாம் உள்ள ஆளுங்கள்லாம் பார்த்தா வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான். அப்போ நம்ம பாப்புலேஷனும் சுருங்கிக்கிட்டு வருது. பாப்புலேஷன் சுருங்குது, பாப்புலேஷன் குவாலிட்டியான பாப்புலேஷனாக மாறுது. குவாலிட்டியான பாப்புலேஷன்றது படிப்பு, சுகாதாரம், வாழ்க்கை தரம் எல்லாமே மற்ற இடத்த விட கொஞ்சம் உயர்ந்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது. எல்லோரும் கேரளா வந்து 100% லிட்ரேட்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. 100% லிட்ரேட்னா என்ன அர்த்தம்னா அவன் பேரை அவனுக்கு எழுத தெரியும், அவன் பேரை படிக்க தெரியும், அவனும் லிட்ரேட் தான். சரியா? எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான். எழுத படிக்க அவனோட பேரை எழுத தெரியும். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்களா? இல்லிட்ரேட்னா அவன் பேரையே அவனுக்கு எழுத தெரியாதுன்றது இல்லிட்ரேட். லிட்ரேட்னா அவன் பேரை அவனுக்கு எழுத தெரியும், அவன் பேர் எழுதியிருந்தால் அதை பார்த்து வாசிக்கிறது தெரியும். அதுக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இந்த மைக்ரேஷன் லேபரில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அவங்களால திரும்ப போய் குடும்பத்தோடு ஒட்டி வாழ முடியாது. ஏன்னா அவங்க இல்லாமல் அந்த குடும்பம் இயங்கி பழகியிருக்கும். புரியுதுங்களா? அவன் அந்த ஆள் பர்டிகுலர் நபர் இல்லாமலே அந்த குடும்பம் இயங்கிக்கிட்டு இருக்கும். பணம் மட்டும் அவர் அனுப்புவார், அம்மாவே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, பிள்ளைங்க எல்லாருக்கும் அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாருன்ற ஞாபகமே இருக்காது அவங்களுக்கு. அந்த அப்பான்ற கேரக்டர் உள்ளே வந்தால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், திடீர்னு ஊர்லேருந்து யாரோ ஒரு ரிலேஷன் வராங்க, வந்தீங்களா வாங்க, அதில் நல்லா இருக்கீங்களா, டீ காஃபி சாப்பிட்டேன் எல்லாம் ஓகே. அன்றைக்கே கிளம்பிட்டாங்கன்னா ஒன்றும் தெரியாது. அன்றைக்கி நைட் அவங்க தங்குறேன்னு சொன்னாலே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்கள எங்கே படுக்க வைக்கிறது? ஹாலில் படுக்க வைக்கவா? ஹாலில் ஏசி இல்லை, நம்ம ரூமில் படுக்க வைக்கிறது எப்படி படுக்க வைக்க முடியும்? என்ன பண்ணுறது? அதுவே ஒரு சின்ன சிக்கல் வரும். இதே அந்த ஆள் ஒரு 10 நாள் தங்கினா இது போல தான் ஃபாரினில் வேலை பார்த்து தனியாக போய் வேலை பார்த்துட்டு குடும்பத்தோடு போகிறவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது. ஃபேமிலி பிள்ளையோட ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. தனியாக போய் இருந்து வேலை பார்த்து பணம் அனுப்புகிறாங்கல்ல, அவங்களால திரும்பி இங்கே வந்தாங்கன்னா இங்கே ஜாயின் ஆக முடியாது. இப்போ என் ஒய்ஃப் கூட கேட்பாங்க, உங்கள் சொந்த ஊர் திருநெல்வேலி தானே? ஆமாம். அங்கே வீடெல்லாம் இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. ஏன் நீ அந்த ஊருக்கு போகவே மாட்டேன்னு? நான் அந்த ஊருக்கு கடைசியாக எப்போ போனேன் தெரியுங்களா? 2012 என் தம்பி கல்யாணம், அப்போ போனேன். அதுக்கு முன்னாடி எப்போ போனேன்னா 2011 எங்கள் அப்பா இறந்துட்டார், அப்போ போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி எப்போ போயிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2006 எனக்கு கல்யாணம், அப்போ போயிருந்தேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், 2006, 2011, 2012 கிட்டத்தட்ட கடந்த 20 வருஷத்தில் மொத்தமே 3 தடவை தான் நான் ஊருக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஏன்? அங்கே நான் போனால் என்ன செய்வேன்? அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது. அந்த ஊருக்கு போனால் அங்கே யாரையாவது தெரிஞ்சால் தானே பேசிகிட்டு இருக்க முடியும். அங்கே போனால் யாரையுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இதை வந்து மோகன்லால் நடித்த ஒரு படம் பேர் மறந்துட்டேன், காட்டியிருப்பாங்க. மோகன்லால் வந்து ரொம்ப நாள் வந்து கல்ஃபில் வேலை பார்த்து கடைசியாக வீடெல்லாம் கட்டியாச்சு, பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரிய படிக்க வச்சாச்சு, சரி இனிமேல் போய் ஊரில் செட்டில் ஆகிடுவோன்னு போவார். போனால் இவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இவர் கூட பேசி அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. இது ஒரு சின்ன சிக்கல் வந்து இந்த மைக்ரேஷனாக வேலைக்கு போகிறவங்க, அதுலேயும் தனியாக போய் வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். ஃபேமிலியோடு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, மைக்ரேட் ஆன ஊரை விட்டு திரும்ப வரமாட்டாங்க. தனியாக போனாங்கன்னா ஊருக்கு திரும்ப வருவாங்க, ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுவும் வரமாட்டாங்க. ஆனால் ஃபேமிலியோடு போயிட்டாங்கன்னா மொத்தமாகவே வரமாட்டாங்க. மனிதன் வந்து ஒரே இடத்தில் வாழ்ந்து பழகக்கூடியவன் கிடையாது. மனுஷன்றவன் தொடர்ந்து மைக்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இந்தியாவில் இருக்கவன் ஐரோப்பா போவான், ஐரோப்பாவில் இருக்கவன் இந்தியாவுக்கு வருவான், சைனாவில் இருக்கவன் ஆஃப்ரிக்கா போவான், ஆஃப்ரிக்காவில் இருக்கவன் ஜப்பான் போவான். மைக்ரேஷன்றது இயற்கை. அது முன்னாடி வேறு புறக்காரணிகளால் இருந்தது. இப்போ இருக்கிற மைக்ரேஷன் பூரா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி, வாய்ப்புகளை தேடி இவர்களாக சூஸ் பண்ணி போகக்கூடிய மைக்ரேஷனாக இப்போ மாறி இருக்குன்னா அதுதான் நாகரிகத்தின் அடையாளம். ஆனால் மைக்ரேஷன் மாறாது. மைக்ரேஷன் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் மைக்ரேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்தில் பண்ணுவீங்க. நன்றி. நன்றி.